அத்தியாயம் 119 பீனிக்ஸ் கில்ட்டின் முன்மொழிவு. அப்போ என்னை மன்னிச்சுக்கோங்க. சாத்தனா உள்ளே நுழைந்ததும் தலையை லேசாக குனிந்தாள். அவளுடன் வந்திருந்த கில்ட் உறுப்பினர்கள் வெளியே காத்திருந்தனர். அது சங்கடமாக இருந்தது. பூமிக்குத் திரும்பிய பிறகு என் வீட்டிற்கு பார்வையாளர்கள் வந்தது இதுவே முதல் முறை. அவர்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பீனிக்ஸ் கில்ட்டின் உறுப்பினர்கள். அவங்க என்ன பண்றாங்க? ஆரம்பத்தில் அவர்கள் காணாமல் போன நிலவரையின் காரணமாக வந்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் சாதனாவின் செயல்களையும் முகபாவங்களையும் பார்த்தால் அது அப்படித் தெரியவில்லை. அவள் காலணிகளைக் கடற்றும்போது கையில் எங்கள் சுருக்கமான சந்திப்பை நினைவு கூர்ந்தேன். அதை ஒரு தொடர்பு என்று கூட அழைக்க முடியுமா? அவள் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் என்னை அணுகி எனக்கு ஒரு வணிக அட்டையைக் கொடுத்து பின்னர் மறைந்துவிட்டாள். அது இன்னும் விவரிக்க முடியாத செயல். உண்மையிலேயே ஒரு விசித்திரமான பெண். இருப்பினும் நான் அவளை அப்படியே தூக்கி எறிய முடியவில்லை. அவள் பீனிக்ஸ் கில்ட்டைச் சேர்ந்தவள் என்பதைக் கருத்தில் கொண்டு நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது. மறுபுறம் இது என் ஆர்வத்தை திருப்திப்படுத்த ஒரு வாய்ப்பாக இருந்தது. அவள் ஏன் என்னை பார்க்க வந்தால், அவளுடைய வருகை ஒரு தனிப்பட்ட முயற்சியா அல்லது கில்ட் அளவிலான விவகாரமா என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. நான் அமைதியாக நின்றபோது சாத்தனா எச்சரிக்கையுடன் பேசினார். இதைப் பற்றி நான் வருந்துகிறேன். அவளுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் அவள் என் வீட்டிற்கு ஒரு விருந்தினராக இருந்தாள். அவளை நிற்க வைப்பது அவமரியாதையாக இருக்கும். நான் அவளை விரைவாக அறைக்கு அழைத்துச் சென்றேன். அவள் உட்கார ஒரு பொருத்தமான இடத்தைக் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஓ சரி, நான் கார்கோயிலை வாழ்க்கை அறையில் விட்டுவிட்டேன். கார்கோயில் ஒரு அசுரன், ஆனால் அது வழக்கமாக ஒரு சிலை போன்ற நிலையில் இருந்தது. அதனால் நான் அதை அங்கேயே வைத்திருந்தேன். எதிர்பார்த்தபடி சாதனா கார்கோயிலிலிருந்து தன் கண்களை எடுக்க முடியவில்லை. தேவையற்ற தவறான புரிதல்களைத் தவிர்க்க நான் விரைவாக விளக்கினேன். அது வெறும் ஒரு சிற்பம். உங்களுக்குத் தெரியுமா, என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு. ஓ, எனக்குப் புரியுது. அவள் சற்று சங்கடமாக பதிலளித்தாள். நான் சாக்குப்போக்கு சொல்லும்போது உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டேன். கார்கோயில் ஒரு மனித உடலின் அளவு மற்றும் ஒரு பேயைப் போல இருந்தது. அத்தகைய சிற்பத்தை யார் தங்கள் ஹாலில் வைத்திருப்பார்கள்? சாதனாவின் குழப்பமான முகபாவனையை பார்த்தால் நான் விசித்திரமானவன் என்று அவள் தெளிவாக நினைத்தாள். நீங்கள் நின்று களைத்துப் போயிருப்பீர்கள். தயவு செய்து இங்கே உட்காருங்கள். நான் கார்கோயிலை நகர்த்தி அவளுக்கு ஒரு இருக்கையை வழங்கும்போது அலட்சியமாக நடந்து கொள்ள முயன்றேன். கார்கோயில் கனமாக இருந்தது, ஆனால் கோகோ அதை நகர்த்த எனக்கு உதவ வந்தார். சாதனா ஏதோ புரிந்து கொண்டது போல் தலையசைத்தாள். மிஸ்டர் சரித்திரன், நீங்கள் உங்கள் மந்திரவாதி திறன்களை நன்றாகப் பயன்படுத்துகிறீர்கள். அவளுடைய கருத்து என் சந்தேகங்களை உறுதிப்படுத்தியது. அவங்க என்னை பற்றி விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் என்னை ஒரு மந்திரவாதி என்று ஒருபோதும் அறிமுகப்படுத்திக் கொண்டதில்லை. மேலும் சாத்தனா கோகோவின் தோற்றத்தைப் பார்த்து ஆச்சரியப்படவில்லை. அவள் அதைப் பற்றி ஏற்கனவே அறிந்திருப்பது போல் அதை பார்த்தாள். ஆனால் அது ஒரு பொருட்டல்ல. நான் அவேக்கர் மையத்தில் ஒரு நெக்ரோமேஞ்சராக பதிவு செய்யப்பட்டிருந்தேன். பீனிக்ஸ் கில்ட் போன்ற ஒரு கில்ட்டுக்கு மையத்தின் மூலம் கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கும். அது எனது உண்மையான திறமை இல்லாததால் அவளுடைய தவறான புரிதலை சரிசெய்ய வேண்டிய அவசியமில்லை. மேலும் எனது சம்மன் யாருக்கும் தீங்கு விளைவிக்காதவரை வீட்டில் எலும்புக்கூடுகளை வைத்திருப்பது முற்றிலும் சட்டபூர்வமானது. அது ஒரு இயற்கையான காட்சி. கார்கோயிலை தோராயமாக நகர்த்திய பிறகு நாங்கள் ஹாலில் உள்ள மேஜையில் எதிரெதிர் திசையில் அமர்ந்தோம். முக்கிய தலைப்புக்குச் செல்ல வேண்டிய நேரம் இது. சரி, நீங்க ஏன் என்னை பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு ஆர்வமாயிருக்கு. திடீர் வருகைக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தால் மன்னிக்கவும். அவள் மன்னிப்பு கேட்கும் விதமாக தலையை குனிந்தபடி அப்பொழுது டைகர் ஒரு கோப்பை தேநீரை மேசையில் வைத்தான். இருப்பினும் மற்றொரு எலும்புக்கூடு தோன்றியபோது சாதனா மீண்டும் ஒருமுறை ஆச்சரியப்பட்டார். அற்புதம்! இவ்வளவு சுதந்திரமாக யாரும் நெக்ரோமேஞ்சர் திறன்களைக் கையாள்வதை நான் பார்த்ததில்லை. நான் அவளுடைய கருத்தை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு அவளுக்கு தேநீர் வழங்கினேன். தயவு செய்து கொஞ்சம் தேநீர் அருந்துங்கள். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்குத் தெரியப்படுத்துங்கள். அவள் ஒரு கணம் தயங்கி தேநீர் குடிக்க ஆரம்பித்தாள். ஒரு சிப் குடித்த பிறகு அவள் மீண்டும் ஆச்சரியப்பட்டாள். இப்போது என்ன?
சுவை மாறியிருக்குமோ என்று தெரியலையே. இந்த எலும்புகூட்டு பையை இப்போது பரிமாறிய தேநீர் சாதாரணமானது அல்ல. சமீபத்திய பணிக்குப் பிறகு எடிசா ஒரு பரிசாக வழங்கிய ஒரு சிறப்பு தேநீர் அது. அது மூன்லைட்டின் மூச்சு என்று அழைக்கப்பட்டதா? சாதனாவின் முனமான எதிர்வினையை பார்த்து நானே ஒரு டம்ளர் தேநீர் அருந்தினேன். நானும் அதே அளவு ஆச்சரியப்பட்டேன். சுவை நம்ப முடியாததாக இருந்தது. அது மிகவும் ஆழமான சுவையை கொண்டிருந்தது. அது என் சோர்வை கழுவுவது போல் தோன்றியது. இது உண்மையிலேயே அற்புதமாக இருந்தது. இந்த மாதிரியான சுவை அதிக விலைக்கு கிடைக்கக்கூடும். எடிசாவிடம் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா என்று கேட்க வேண்டும். ஆனால் நான் என் எண்ணங்களிலிருந்து விழித்தெழுந்தேன். சாதனாவுடன் தேநீர் அருந்துவதற்காக நான் இங்கு வரவில்லை. எனவே என்னை நன்கு அறிந்த ஒருவர் ஏன் என்னை பார்க்க வந்தார் என்று எனக்கு ஆர்வமாக உள்ளது. சரி, உண்மையில் சாதனா தேநீரின் சுவையில் மூழ்கிவிட்டால் அல்லது தன் எண்ணங்களை ஒழுங்கமைத்தால், அவள் ஒரு கணம் தயங்கி இறுதியாகப் பேச ஆரம்பித்தாள். உண்மை என்னவென்றால், மிஸ்டர் சரித்திரன், நான் டைகர் நூடுல்ஸ் வெளியே கொண்டு வந்தான். சரி, நான் முன்பே உணவு கேட்டிருந்தேன். உரையாடலின் ஓட்டம் மீண்டும் தடைபட்டு ஒரு சங்கடமான அமைதிக்கு வழிவகுத்தது. எங்கள் முன் உணவை வைத்துக்கொண்டு தீவிரமான விஷயங்களைப் பற்றி விவாதிப்பதற்கு அது சரியான சூழ்நிலையாக இருக்கவில்லை. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையென்றால் முதலில் நூடுல்ஸை சாப்பிடலாம். எனக்கும் பசிக்குது, அதனால சாப்பிடலாம்னு சொன்னேன். நான் நூடுல்ஸ் கொஞ்சம் கடித்த உடனே, ஆமா, இந்த சுவை என்ன? நூடுல்ஸின் சுவை விசித்திரமாக இருந்தது. மோசமான முறையில் அல்ல, ஆனால் அது மிகவும் சுவையாக இருந்ததால் அது விசித்திரமாக உணர்ந்தது. இது என்ன? அந்தச் செழுமையான குழம்பு என் வாயை நிறைத்தது. அது ஒரு சுவையான ஆனால் ஆழமான சுவையுடன் என் நாக்கை மூடியது. சரியாக சமைத்த இறைச்சி மற்றும் காய்கறிகள் உணவின் முழுமைக்கு அழகு சேர்த்தன. இது என்ன? இந்த சுவை டைகரின் வழக்கமான திறமையால் செய்யப்பட்ட நூடுல்ஸை விட மிக அதிகமாக இருந்தது. ஒருவேளை பையன் பிக்கப் ஆயிட்டேனோ? நூடுல்ஸை சாப்பிடுவதில் நான் மிகவும் மூழ்கியிருந்ததால் திடீரென்று நிஜத்திற்குத் திரும்பினேன். இது நிச்சயமாக பூமிக்குரிய சுவை அல்ல. என் தலையில் ஒரு பலமான எச்சரிக்கை மணி ஒலித்தது. ஒரு நிமிஷம் என்னை மன்னிச்சுக்கோ. நான் சாதனாவிடம் இருந்து விலகிக்கொண்டு மேசையை விட்டு வெளியேறினேன். நான் நேராக சிந்தியாவும் டைவரும் இருந்த சமையலறைக்குச் சென்றேன். நீ நூடுல்ஸில் என்ன வைத்தாய்? நான் டைகர் இடம் தாழ்ந்த குரலில் கேட்டேன். ஆமா, நூடுல்ஸை உருவாக்கியதுதான் அல்ல, சிந்தியாதான் என்று டைகர் சுட்டிக்காட்டினார். நான் சிந்தியா பக்கம் என் பார்வையை திருப்பினேன். சரி, நீங்க பாத்தீங்களா? விளக்கும்போது சிந்தியா தடுமாறினாள். ரீசரில் இறைச்சி இருந்தது. அப்போ அவ ரீசரில் இருந்த கொஞ்சம் இறைச்சியை பயன்படுத்தியிருந்தா. ஆனா ரீசரில் இறைச்சி இருந்ததா? அது விசித்திரமா இருந்துச்சு. அங்க எந்த இறைச்சியையும் போட்டதா எனக்கு ஜாபகம் இல்லை. நான் யோசித்துக் கொண்டிருக்கும்போது டைகர் பேசினான். எடிசா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் இறைச்சி கொடுத்திருந்தா. ஆனா அது என்ன மாதிரியான இறைச்சி? கையா, பன்றியின் முன்கால் போன்ற ஒன்றையா அவர் குறிப்பிட்டுச் சொன்னார். நான் தெளிவுபடுத்த வேண்டியிருந்தது. நீங்கள் அதை பன்றி இறைச்சி என்று சொல்கிறீர்களா? க்னோல். டைகரின் துண்டு துண்டான வார்த்தைகளைக் கேட்டு இறுதியாக நான் அதை உணர்ந்தேன். ஒரு அசுரன் க்னோலின் கை. எடிசா ஒரு காலத்தில் அதை ஒரு பரிசாக வழங்கியிருந்தார். நான் அதை மறந்துவிட்டேன். அந்த நேரத்தில் எடிசா புனித மாவீரர்களின் பலிகளையும் செலுத்தியிருந்தார். அது என்னை மயக்கமடையச் செய்தது. என் மயக்க நிலையில் டைகர் க்னோலின் கைகளை பின்னர் பயன்படுத்துவதற்காக உறைய வைத்திருந்தார். அடடா! நான் விரைவாக ஹாலில் திரும்பினேன். அங்கே சாதனா தனது நூடுல்ஸை சாப்பிட்டு முடித்துவிட்டாள். ஆஹா, இது ரொம்பவே சுவையாயிருக்கு. சுத்தம், அவ சாப்பிட்டு முடிச்சிட்டா. இது கோபமூட்டுவதாக இருந்தது. சாதனா சரித்திரனின் வீட்டிற்குச் செல்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சாதனா இறுதியாக சரித்திரனை பற்றிய தகவல்களைச் சேகரித்தார். உண்மையில் அவேக்கர் மையம் அல்லது ஹண்டர் அசோசியேஷனிடமிருந்து தகவல்களை கோருவதன் மூலம் அவனை கண்டுபிடிப்பது எளிதாக இருந்திருக்கும். கடுமையான தனியுரிமைச் சட்டங்கள் இருந்தபோதிலும் பீனிக்ஸ் கில்ட்டின் செல்வாக்கை பயன்படுத்துவது அத்தகைய பணிகளை அற்பமானதாக மாற்றியது. இருப்பினும் சாதனா அந்த பாதையை பயன்படுத்த வேண்டாம் என்று தேர்வு செய்திருந்தாள். அவள் அப்படிச் செய்திருந்தால் அவளுடைய மூத்த சகோதரனும் துணை கில்ட் தலைவருமான கவனித்திருப்பார். சரித்திரன் என்ற வேட்டைக்காரனை அவள் ஏன் விசாரிக்கிறாள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருப்பார்.
மேலும் தன்னை நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கலாம். அது ஒருபோதும் நடக்கக்கூடாது. சாத்தனா பல்லைக் கடித்துக் கொண்டாள். அவளுக்கு வேறு ஒரு தாய் இருந்ததால் வித்தியாசமாக நடத்தப்படுவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் சாத்தனா மிகவும் இரக்கமற்றவராக இருந்ததால் ஒரே தாயை பகிர்ந்து கொண்ட அவர்களின் தம்பி கூட அவர் நிராகரித்தார். இன்குபஸ் நிலவரையில் சகன் பெரிதும் துன்பப்பட்ட பிறகு ஒப்பிலாமணி இரக்கமின்றி அவரை கைவிட்டார். அசுர அலை சம்பவத்தின் போது நிலவரை காணாமல் போனபோது அவரை முழு பொறுப்பையும் ஏற்கச் செய்தார். எனவே சாத்தனா ரகசியமாக தகவல்களைச் சேகரிப்பதில் நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டார். பீனிக்ஸ் கில்ட்டிலிருந்து சுயாதீனமாக செயல்படக்கூடிய ஒரு பிரிவு அவளுக்குத் தேவைப்பட்டது. கில்ட்டிற்குள் உள்ள அதிகார இயக்கவியலை முறியடிப்பதற்கான திறவுகோல் சரித்திரன் என்று அவள் உறுதியாக நம்பினாள். பூதப் பிரபுவை தோற்கடிப்பதற்கான உத்தியை அவன் அறிந்திருந்தான். உலகிற்கு இன்னும் தெரியாத அந்த தகவலின் காரணமாக சாத்தனா கோப்ளின் பிரபுவின் நிலவரையை பாதுகாப்பாக அகற்ற முடிந்தது. நான் அவனை வேலைக்கு அமர்த்த வேண்டும். அவன் பூதப் பிரபுவை தோற்கடிப்பதற்கான உத்தியை ஏற்கனவே அறிந்திருந்த ஒரு மனிதன். அவனுக்கு வேறு பல அசுரர்களைப் பற்றியும் தெரியும் என்பதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுவே அவனது மதிப்பை உயர்த்தியது. அவனுடைய உண்மையான மதிப்பை நான் மட்டுமே உணர்ந்திருக்கிறேன். சாத்தனா சரித்திரனை பீனிக்ஸ் கில்டில் சேர்க்க முடிவு செய்தாள். குறிப்பாக அவளது குழுவின் ஆலோசகராக. அதிர்ஷ்டவசமாக சரித்திரன் தற்போது எந்த கில்ட்டிலும் இணைக்கப்படவில்லை. மேலும் அவனது அதிகாரப்பூர்வ தரவரிசை கிரேடு மட்டுமே. இது விசித்திரமாகத் தோன்றியது. ஆனால் அவன் தனது செயல்பாடுகளை நிறுத்திவிட்ட ஒரு தனிமையான மாஸ்டராக இருக்க அதிக வாய்ப்புள்ளது. சீக்கிரம் கிளம்பலாம். சாதனா அமைதியாக சில குழு உறுப்பினர்களுடன் புறப்பட்டார். முன்கூட்டியே அவனை தொடர்பு கொள்வது சரியாக இருந்திருக்கும். ஆனால் அவசரப்பட வேண்டும் என்ற விவரிக்க முடியாத உந்துதலை அவள் உணர்ந்தாள். அதனால் அவர்கள் நேராக சரித்திரனின் வீட்டிற்கு சென்றனர். சரித்திரனின் வீட்டிற்குள் சாதனா நுழைந்த தருணம் அவள் அதிர்ச்சியடைந்தாள். அவள் ஒரு சாதாரண வீட்டை எதிர்பார்த்தாள். ஆனால் ஹாலில் நடுவில் ஒரு கார்கோயில் சிலை நின்று கொண்டிருந்தது. அது உண்மையான கார்கோயிலாக இருக்குமா? கார்கோயில்கள் பொதுவாக நிலவரைக் காவலர்கள் என்று அழைக்கப்பட்டன. அவை வழக்கமாக சிலைகளைப் போலவே அசையாமல் இருந்தன. ஆனால் அவை தோன்றும்போது வேட்டைக்காரர்களைத் தாக்கும். சாத்தனா சிலையை ஆர்வமுள்ள கண்களால் பார்த்தாள். விவரங்கள் மிகவும் சிக்கலானவை. அது ஒரு உண்மையான கார்கோயில் என்று எளிதில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அது ஒரு உண்மையான அசுரன் அல்ல. நிச்சயமாக அது ஒரு உண்மையான அரக்கனாக இருக்க முடியாது. சரித்திரன் முதலில் பேசியதால் அவள் மிகவும் உன்னிப்பாக பார்த்திருக்க வேண்டும். அது வெறும் ஒரு சிற்பம். உங்களுக்குத் தெரியுமா, என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு. அது ஒரு அசாதாரண சுவையாக இருந்தது. ஆனால் அவள் அதை மேலும் கேள்வி கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்தாள். இருப்பினும் அவள் முன் விரிந்த காட்சியால் அவள் மீண்டும் ஆச்சரியப்பட்டாள். எங்கிருந்தோ ஒரு எலும்புக்கூடு வெளிப்பட்டு கார்கோயில் சிலையை நகர்த்தியது. அது மட்டுமல்ல, தேநீர் நிரப்பப்பட்ட ஒரு தட்டில் மற்றொரு எலும்புக்கூடு தோன்றியது. அவள் பேச முடியாத அளவுக்கு ஆச்சரியப்பட்டாள். அவள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. மிஸ்டர் சரித்திரன் நிச்சயமாக ஒரு மந்திரவாதிதான். அவன் எலும்புக்கூடுகளை இவ்வளவு சுதந்திரமாக கட்டுப்படுத்துவதை பார்த்து சாதனா ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. வரவழைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை பராமரிக்கும் மந்திர சக்தி அவனுக்கு இருந்தது என்பதையும் இது குறிக்கிறது. அவனுடைய புள்ளிவிவரங்கள் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆச்சரியங்கள் அதோடு முடிவடையவில்லை. எலும்புக்கூடு வெளியே கொண்டு வந்த தேநீரை அவள் உருசி குடித்துவிட்டு ஆச்சரியப்பட்டாள். இது நிலவொளியின் மூச்சாக இருக்குமோ? இந்த அரிய தேநீர் ரேடன் கண்டத்தில் கூட கிடைப்பது அரிதான ஒரு உண்மையான பொருளாகும். சாத்தனா ரேடனுக்கு ஒருபோதும் சென்றதில்லை என்றாலும் அவள் அதை ஒரு முறை சேக்ரெட் கில்டில் ருசித்திருக்கிறாள். அதுவும் ஒரு சிறிய சோஜு கிளாஸில் மட்டுமே. அந்த அனுபவத்திற்கு நன்றி. அவள் இப்போது குடித்துக் கொண்டிருக்கும் தேநீர் உண்மையில் மூன்லைட்டின் மூச்சு என்பதை அவளால் அடையாளம் காண முடிந்தது. ஜடாயு கூட இந்த தேநீரை மிகவும் விரும்பினார். ரேடன் கண்டத்திற்கு ஒரு சில வேட்டைக்காரர்கள் மட்டுமே வரவழைக்கப்பட்டனர். புனித சங்கத்தைச் சேர்ந்த ஜடாயு அத்தகைய வேட்டைக்காரர்களில் ஒருவர். ரேடனில் புனித பிரிவின் புனித வீரராக அவர் ஆற்றிய சாதனைகள் நன்கு அறியப்பட்டவை. அவர் மிகவும் வெற்றிகரமாக இருந்ததால் பூமிக்குத் திரும்புவதற்கு முன்பு பல்வேறு பொருட்களையும் ஒரு நிலையான புனித வாளையும் பெற்றார். அவர் திரும்பக் கொண்டு வந்த பொருட்களில் மூன்லைட்டின் மூச்சும் ஒன்று. ஜடாயு ஒரு ஒளிபரப்பில் அதை பாராட்டினார்.
சோஜு கிளாஸில் இருந்து அதை மிதமாகக் குடித்தார். ஆனாலும் இங்கே சரித்திரன் இருந்தார். ஒரு கோப்பையில் தேநீரை தாராளமாக பரிமாறினார். தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாகவும் வழங்கினார். இது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனுடைய உண்மையான அடையாளம் குறித்து அவள் அதிக ஆர்வம் கொண்டாள். இந்த சந்திப்பிலிருந்து அவள் ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். அவன் ரேடனுக்கு போயிருக்க வேண்டும். ரேடனில் பார்க்க அவனது திறமையுள்ள வேட்டைக்காரன் வந்திருப்பான் என்று அவள் சந்தேகித்தாள். இப்போது அவளுக்கு உறுதியாகிவிட்டது. அவனுக்கு ஜடாயுவை போன்ற திறமைகள் இருக்க வேண்டும். ஒருவேளை அவன் இன்னும் அசாதாரணமானவராக இருந்திருக்கலாம். அவனுடைய உண்மையான அடையாளம் என்ன? ரேடனில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நபர், பூமியில் ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்வது, அது குழப்பமாக இருந்தது. சாதனா சிந்தனையில் மூழ்கியிருப்பதைக் கண்டார். பின்னர் நூடுல்ஸ் வந்தது. ஒரு கடியை சாப்பிட்ட பிறகு அவள் மீண்டும் ஒருமுறை பாராட்டில் மூழ்கினாள். நான் இது மாதிரியத்தையும் ருசிச்சதே இல்ல. சாதாரண நூடுல்ஸை விட வித்தியாசமான சுவையை அந்த நூடுல்ஸ்க்கு கிடைத்தது. குழம்பு செழுமையாக இருந்தது. நூடுல்ஸின் இருந்த இறைச்சி உண்மையிலேயே ஒரு சுவையான உணவாக இருந்தது. இதுவும் ரேடன் கண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஏதாவது பொருளாக இருக்குமோ? அந்த சுவை அவ்வளவு அசாதாரணமாக இருந்தது. ஆஹா, இது ரொம்பவே சுவையா இருக்கு. ஏற்கனவே குழம்பை முடித்துவிட்ட சாதனாவின் தனது புகழை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் மேலும் மேலும் ஆர்வமாகி வந்தாள். அத்தகைய அசாதாரண நபர் அவள் பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஒருவேளை அவள் இந்த அனுபவங்களை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு மிக அவசரமாக இருந்திருக்கலாம். ஆனால் சரித்திரனின் உண்மையான மதிப்பை அவள் ஏற்கனவே பார்த்திருந்தாள். அவன் கோப்லின் பிரபுவைப் பற்றி அறிந்திருந்தான். ரேடனிற்கு சென்றிருந்தான். அவன் இதுவரை காட்டாத திறன்கள் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். இருப்பினும் அவளுக்கு ஒரு வருத்த உணர்வும் ஏற்பட்டது. அவனுடைய அபாரமான திறமைகள் இருந்தபோதிலும் அவனை உண்மையிலேயே தன் குழுவிற்குள் கொண்டுவர முடியுமா என்று அவள் யோசித்தாள். அவனைப் போன்ற ஒருவர் ஏன் ஒரு குழுவில் சேர வேண்டும்? ஒரு ஆலோசகராக இருந்தாலும் கூட அது சாத்தியமில்லை என்று தோன்றியது. அவனது திறமையுள்ளவர்களை பணத்தாலோ அல்லது பொருட்களாலோ அசைக்க முடியாது. எதிலும் குறை இல்லாமல் அவன் ஏன் ஒரு குழுவில் பிணைக்கப்பட விரும்புகிறான்? சாதனாவின் முகபாவனை சற்று இருண்டது. அவள் தனது நூடுல்ஸை முடித்த பிறகு அமைதியாக அமர்ந்திருந்தபோது சரித்திரன் முதலில் பேசினான். எப்போது நீங்கள் முடித்துவிட்டீர்கள்? முக்கிய தலைப்புக்கு வருவோம். நீங்கள் ஏன் என்னை பார்க்க வந்தீர்கள்? சாதனா தயங்கினார். இது சரியான அணுகுமுறையா? ஆரம்பத்தில் அவனை உள்ளே கொண்டுவர முடியும் என்று அவள் நம்பிக்கையுடன் இருந்தாள். பீனிக்ஸ் கில்ட் போதும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் உண்மை வேறு மாதிரியாக இருந்தது. அவனது திறமையுள்ள ஒருவர் புனித சங்கத்திற்குக் கூட ஒரு மதிப்புமிக்க சொத்தாக இருப்பான். சிறிது நேர சிந்தனைக்குப் பிறகு சாதனா தனது முடிவை எடுத்தார். வாழ்க்கை எல்லாம் அல்லது ஒன்றுமில்லை. அவள் ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். இது விசித்திரமாகத் தோன்றலாம், ஆனால் பீனிக்ஸ் கில்ட்டின் ஆலோசகராக இருக்க உங்களை அழைக்க விரும்புகிறேன், மிஸ்டர் சரித்திரன். அதோடு அவள் துணிந்து செயல்பட்டாள். இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டோரி தனிப்பட்ட முறையில் கேட்க ஆசைப்பட்டீர்கள் என்றால் டெலிகிராமில் பணம் செலுத்தி கேட்டுக்கொள்ளலாம்.